வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு சமைக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன், காலையில் எழுந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது அப்படின்றத யோசிச்சியே மண்டை குழம்பி போய் நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இது பொதுவாக எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான். காலையில் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி சில பிரேக்ஃபாஸ்ட் விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் இந்த வெயில் காலத்தில் என்னால் இட்லி செய்ய முடியல, தோசை செய்ய முடியல, பூரியெல்லாம் சுட முடியலங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கன்னா ராகி கூழ் செய்யுங்க, கம்மங்கூழ் செய்யுங்க, பழைய சாதம் சாப்பிடுங்க. இது எல்லாமே செய்கிறதும் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு உடம்புக்கும் சத்துக்களை அதிகமாகவே கொடுக்கக்கூடியதுங்க. ஸோ ராகி கூழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ராகி கூழ் தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசிங்கிற உணர்வு ஏற்படாது, வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது. அடுத்தது கம்மங்கூழ். கம்மங்கூழ் குளிர்ச்சிங்க. ஸோ வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு கூழ் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா நான் கம்மங்கூழ் தான் சொல்லுவேன். ஸோ இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது. இதில் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சுகர் கிரேவிங்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கம்மங்கூழை வாரத்தில் ஒரு 4-5 நாளாவது குடிங்க, ரொம்ப நல்லது. இல்லை ஒரு நாள் ராகி கூழ் குடிக்கிறீங்களா, ஒரு நாள் கம்மங்கூழ் குடிங்க. ஸோ இதெல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. அடுத்தது நம்முடைய பாரம்பரியமான ஒரு உணவுக்கு வரலாமா, பழைய சாதங்க. இது இன்றைக்கி பல பேர் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சாப்பிட்றதே ஒரு அசிங்கமாக ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். இதில் அசிங்கப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சாப்பாடு நம்ம உடம்புக்காக நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது பாரம்பரியமான ஒரு உணவு முறை. ஸோ பாரம்பரியமான ஒரு உணவுன்னே சொல்லலாம். ஸோ இதில் ப்ரோபயோட்டிக் நிறையவே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பழைய சாதம் முதல் நாள் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா அதில் தண்ணியை ஊற்றி வச்சு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அதை அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது தான் பழைய சாதம்னு சொல்லுவாங்க. ஃபெர்மெண்டட் ரைஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இது புளிப்புத்தன்மை உள்ள ஒரு சாதமாக இருக்கும். அந்த புளிப்புத்தன்மையில் குட் பாக்டீரியாஸ் நிறையவே இருக்கும், ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரையுமே இது ப்ரிவென்ட் பண்ணும். பித்தத்தை நல்லாவே குறைக்கும், வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. அசிடிட்டி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்கலாம் தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் சாப்பிடுங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் தயிர், புளிக்காத தயிராக இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த அசிடிட்டி எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது மூணுத்துக்குமே இப்போ நான் சொன்ன இந்த ராகி கூழ், கம்மங்கூழ், பழைய சாதம், இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன தெரியுமா? நம்ம முத நாளே ப்ரிப்பேர் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றோம் பாருங்கள். அதுதான் இது மூணுத்துக்குமே இருக்கிற ஒற்றுமை. இது மூணுத்துலேயுமே ப்ரோபயோட்டிக்ஸ் நிறையவே இருக்கும். மூணுமே கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புக்கும் சக்தியை தரக்கூடிய ஒரு உணவுனே கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூச்சப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள். இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதோட ரகசியம் இதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நான் போட்ட இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும், பாசிட்டிவாகவும் இருங்க. Thank you.